பொன்முடியா அமைச்சர் பொன்முடியா, அப்படி அமைச்சர் பொன்முடியா தொடர்வதற்கு சட்டத்துல இடம் இருக்கா அப்படிங்கறத விரிவா இந்த காணொலியில நாம பார்க்க போறோம். தமிழகத்தோட முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்த பொன்முடி 2006 முதல் 2011 ஆண்டு காலகட்டத்துல திமுக ஆட்சியில உயர்கல்வி மற்றும் கனிமவளத்துறை அமைச்சரா இருந்தாரு. அந்த காலகட்டத்துல 1.72 கோடிக்கு அதிகமா சொத்து குவிச்சதா அவர் மேல வழக்கு பதியப்பட்டது. அந்த வழக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. அந்த வகையில கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கும் அவரோட மனைவிக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் அபராதமும் விதிச்சது. இதனை எதிர்த்து பொன்முடி தரப்புல உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு மனு போடப்பட்டிருக்கு. அதனால அவருக்கு சரணடைவதிலிருந்து விலக்கும் அளிச்சது உச்சநீதிமன்றம். இன்று அமைச்சரவை கூட்டம் கூடிச்சு. அதுல பொன்முடி கலந்துக்கல. ஆனா தமிழக அரசோட இணையதளத்துல பொன்முடி இன்னும் அமைச்சரா தொடர்வதாகவும், அதாவது இலாக்கா இல்லாத அமைச்சரா தொடர்வதா குறிப்பிட்டிருக்காங்க. நீதிமன்றத்தால குற்றவாளின்னு தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு நபர் தொடர்ந்து அமைச்சர் பதவியில இருக்கிறது செல்லுமா? சட்டப்படி அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இது குறித்து வழக்கறிஞர் நல்லதுரையிடம் நாம பேசணும். அவரு பொன்முடி அமைச்சராவோ இல்ல எம்எல்ஏவாவோ தொடர்வதற்கு எந்த மூகாந்திரமும் இல்லை. உயர்நீதிமன்றம் எப்ப அவர் குற்றவாளின்னு சொல்லுச்சோ அடுத்த நொடியே அவரோட பதவி பறி போயிருச்சு. ஆனா இப்பவும் அவர் அமைச்சராவே தொடர்றாரு அப்படிங்கிறது சட்டத்துக்கு எதிரானதுதான். ஏன்னா உச்சநீதிமன்றம் அவர் சரணடைவதிலிருந்து தான் விலக்கு அளிச்சதே தவிர தண்டனையை ரத்து செய்யல. ஒருவேளை உச்சநீதிமன்றத்துல இந்த தீர்ப்புக்கு ஸ்டே வாங்கினாலும் அவரு பதவியில நீடிக்க முடியாததான் உண்மை அப்படின்னு விளக்கி சொன்னாரு. சரி, சட்டப்படி இப்படி இருக்க அரசு தரப்புல என்ன மாதிரி விளக்கம் கொடுக்கறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக சட்டசபை செயலாளர் சீனிவாசன் கிட்ட நாம கேட்டோம். அவரு உயர்நீதிமன்றத்துல தீர்ப்பு வழங்கி இருக்காங்கிறது சரிதான், ஆனா எங்களுக்கு அதிகாரப்பூர்வமா எந்த நகலுமே கைக்கு கிடைக்கல. அது கிடைச்சா மட்டும்தான் நீக்க நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும். அதுலயுமே என்ன பண்ணணும் அப்படிங்கிற அதிகாரம் சபாநாயகருக்கு தான் இருக்கு அப்படிங்கறத விளக்கி சொன்னாரு. இப்ப வரையிலுமே பொன்முடி அமைச்சர் பொன்முடியை தான் தொடர்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கறதா உண்மை. நன்றி. நான் நிவேதா தனிமொழி.